guys, I'm Nivita. இந்த வீடியோவில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா என்ன, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல எலக்ட்ரோஃபைல்னா என்ன, நியூக்ளியோஃபைல்னா என்ன அப்படின்றது தெரியணும்ல. நம்ம லாஸ்ட் வீடியோவிலே வந்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக சொல்லியிருந்தோம். பட் ஸ்டில் நான் வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன், சரிங்களா? பேசிக்காக எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான பர்சன், ஓகேவா? இப்போ பேசிக்காக எலக்ட்ரோஃபைல் ஈன்னு இருக்கா, ஈனா சிரிக்கிறதா, ஸோ பாசிட்டிவான பர்சன், ஓகே. ஆனால் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்நாக்ஸ் கொண்டு வர மறந்துருச்சு. நியூக்ளியோஃபைல் வந்து கொஞ்சம் நெகட்டிவான பர்சன், அதுக்கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் தட்டு ஸ்நாக்ஸ் இருக்குது, ஓகேவா? அது யார் ஸ்நாக்ஸ் கேட்டாலும் அது கொடுத்துரும். ஸோ எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னா நியூக்ளியோஃபைல் கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தரியா அப்படின்னு கேட்குது. ஸ்நாக்ஸ் தரேனே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு சூப்பரான ஒரு பாண்ட் வந்து உருவாகுது. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ், ஏன்னா அதுக்கிட்ட வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் லேக் ஆகிருக்கும். நியூக்ளியோஃபைல் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா அதுக்கிட்ட வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நைட்டு கிளப்பு. அதை வந்து பென்சின் ரிங் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் எலக்ட்ரோஃபைல் யார் அப்படின்னா இந்த கிளப்போட பவுன்சர், ஓகேவா? யாராவது தேவையில்லாமல் சண்டை போட்டாங்கன்னா அவங்களெல்லாம் போய் அடிப்பாங்கள்ல, கிளப்பில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க தான். அவர் வந்து ஒரு பிக் பாசிட்டிவ்லி சார்ஜ், ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரோஃபைல் பவுன்சர். ஸோ அவர் என்ன பார்த்துட்ருக்காரு அப்படின்னா யாரையாவது வெளியில் தள்ளிட்டு நம்ம போய் அந்த பிளேஸில் இருந்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த பார்ட்டி வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இத்தனை பேர் தான் அந்த பார்ட்டிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ யாராவது கொண்டுட்டு போய் வெளில விட்டு நம்ம சப்ஸ்டியூட் ஆகிக்கலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அதுதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். திஸ் இஸ் எலக்ட்ரோஃபைல்னால் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ், ஓகே. ஈன்னு சிரிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அது யாரையாவது அப்படியே எடுத்து போட்டு நம்ம போயிடலாமான்னு நினைக்குது. ஸோ சென்டரில் தான் ரொம்ப கூலஸ்டான எலக்ட்ரான் ரிச் பார்ட்டி கோயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஏன்னா பேசிக்காக வந்து நம்ம பென்சின் வந்து எப்படி வரைவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? லைக் இது எல்லாமே எலக்ட்ரான்ஸ், ஸோ எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து இந்த பவுன்சர் எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது, ஓகேவா? நான் உன்னோட ஸ்பாட்டை எடுத்துக்கிறேன் பட்டி அப்படின்னு எலக்ட்ரோஃபைல் வந்து சொல்லுது. ஹைட்ரஜன் வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா புல்லு நல்லா குண்டாக இருக்குது, பட் ஹைட்ரஜன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது. ஸோ அதால் வந்துட்டு பவுன்சரோட சண்டை போட்டு அந்த இடத்த பிடிக்க முடியாது அப்படின்றதுக்காக அது கிளப்பை விட்டு அப்படியே குவைட்டாக வெளில போயிடுது. ஸோ அந்த பவுன்சர் வந்து என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் இருந்த பிளேஸில் வந்து அது வந்து இருந்துருது. ஸோ இதுதான் ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னா ஒரு ஹவுஸ் பார்ட்டி நடக்குது. அதில் ஆல்கேன் இருக்காங்க, ஆல்கைல் ஹாலைட்லாம் இருக்காங்க, ஓகேவா? அதில் ஓரமாக ஹாலோஜன்ஸ் இருக்குது. ஹாலோஜன்ஸ்னால் என்னது, குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இதெல்லாமே. ஸோ இதுக்கு வந்து ஒரு அன்பாப்புலரான கெஸ்ட்டு. இப்போ எல்லோரும் ஒரு பார்ட்டி டைம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு சில பேர் மட்டும் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாப்புலராக இல்லாத ஒரு கெஸ்ட்டு ஹாலோஜன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ரீசன் தேடிட்டுருக்கு. ஐயோ நம்ம எப்படியாவது இங்கேருந்து போகணுமே, ஏதாவது ஒரு ரீசன் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி தேடிட்டுருக்கு, அது மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்துட்டு நியூக்ளியோஃபிலிக் வருது. ஸோ நியூக்ளியோஃபிலிக் என்ன அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு டாக்கர், அதுக்கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பார்ட்டி அப்படின்னா தன்னை பற்றின ஒரு இம்ப்ரெஷனை எல்லார் மேலேயும் ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து ஹாலோஜன்ஸ் கிட்ட சொல்லுது, நான் வந்துட்டு நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கட்டுமா, நீ ஏதாவது மைண்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குது. ஏன்னா என்கிட்ட எலக்ட்ரான் பேர் இருக்குது, எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே என்னாவது ஹாலோஜன்ஸ் வந்து போயிடுது, ஓகேவா? ஸோ பேசிக்காக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னென்னா ஹாலோஜன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நியூக்ளியோஃபைல்னால் என்னது, நிறைய எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு லைக் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நம்ம நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நியூக்ளியோஃபிலிக் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி, ஓகேங்களா? ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு பேரோட கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.